தொடரலாம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பு. அவர்கள் ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டிய கருத்துக்கள், அவ்வளவு ஆழமான சிந்தனைகளுக்கு உரிய செய்திகளை எல்லாம் மிகவும் விரைவாக அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள். நிறையா சொல்லி இதே கருத்துக்களை சொல்லணும்னா ஒரு 2 வாரம் வேணும். இவங்க ஒரு வாரத்திலேயே 2 வார செய்திகளையும் சொல்லிட்டாங்க. அற்புதமா இருந்தது. அதில் ஒன்றும் விமர்சனம் சொல்றாப்புல இல்லை. ஒரே வார்த்தை அற்புதம், மிகச்சிறப்பு. இன்னும் தொடர்ந்து இடையிடையே இவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நிறைய கொடுக்கணும். அதற்கு எல்லாம் உள்ள இறைப்பேராற்றல் அவர்களுக்கு துணை நிற்பார்கள் என்று அவர்களை வாழ்த்தி வணங்கி நன்றியுடன் நிறைவு செய்கிறேன். மிக சிறப்பு, மிக சிறப்பான பின்னூட்டம். ஐயா கலியமூர்த்தி அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவோம். நினைவூட்டலுக்கு நன்றி பத்மஸ்ரீயார் அவர்களுக்கு. அடுத்ததாக எம்ஜிஆர் அண்ணாவை அன்புடன் அழைக்கிறேன் அவரின் பின்னோட்டத்திற்கு. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஆரம்பத்துல கொஞ்சம் தடங்கள் வந்தா கூட இன்னைக்கு மிகப்பெரிய ரெக்கார்டு. திருமதி தனலட்சுமி நடராஜன் அவர்களுடைய இந்த கூட்டத்துக்கு 28 பேர், ஒரு பெரிய ரெக்கார்டு. 28 பேர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்பப்போ. மிகச் சிறப்பான ஒரு கூட்டம். நம்ம நடுவுல நம்ம அபுதாபி தம்பி கூட தமிழ்கடல் பாஸ்கர் கூட எழுதியிருந்தாரு, அரங்கம் நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிகச்சிறப்பு. இவங்க அந்த வரலாறுகளை சொல்லும் பொழுதே அந்த பெரிய புராணத்துல சும்மா கதை மாதிரி சொல்லாம பெரிய புராணத்தையும் கோட் பண்ணி சொன்னதுங்கிறது மிகவும் சிறப்பாக. நமக்கெல்லாம் பல இன்ஃபர்மேஷன், பல செய்திகள் அதுல கிடைச்சிது. அதுல நந்தினியும் அப்பப்போ அந்த படங்களை வெளியிட்டதுங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. அந்த டைம்லி காலத்தோடு கூடிய அந்த இது மிகச் சிறப்பானது. அதோட தொடர்புடைய மற்ற செய்திகள் இருக்குல்ல, வரலாறுகள் இருக்கு, கண்ணப்ப நாயனார் வரலாறு, மற்ற இதெல்லாம் சொல்லி இவரு மற்றவங்க எல்லாத்தையும் சொன்னதுங்கிறது சும்மா கதை மாதிரி சொல்லாம கோட் பண்ணி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுங்கிறது மிகச் சிறப்பு. அம்மா அவர்கள் அப்போ அடிக்கடி அவங்களும் வரணும், அவங்க வீட்டுக்காரங்களையும் அழைச்சிக்கிட்டு அவங்க 2 பேருமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி கேட்கணும். ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு கூட்டம், மிகச்சிறப்பான ஒரு இது. இன்னைக்கு தடங்கள் வந்துச்சுதுன்னு கவலையா இருந்துச்சு. எல்லாரும் நம்ம அதற்காக அதை ஈடுகட்டி மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருக்குமே எனக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பு அண்ணாச்சி. இந்த தடங்கள்ல சில பாடங்களை இன்னைக்கு கத்துக்கிட்டோம். அதுக்கு அந்த ஆரூரானுக்கு நன்றி கூறி, அடுத்து நாம் நிகழ்ச்சியில் நந்து ஐயா அவர்களை அன்போடு அழைப்போம் பின்னூட்டத்திற்கு. வணக்கம். பரம்பு ஐயா பரம்பு நடராஜன் அவர்களை நாம் அறிவோம். அவருடைய துணைவியார் இவ்வளவு அருமையாக பேசுவார் என்று நம்ம தெரிந்ததில்லை. தெரிந்திருந்தால் முன்பே அறிந்திருக்கலாம். பரம்பையா எந்த அளவுக்கு நம்ம மனதை கவர்ந்தாரோ அந்த அளவுக்கு இந்த அம்மையார் நம்மளை கவர்ந்து விட்டார். மழையை திறந்த வெள்ளம் போல் அவருடைய உரை இருந்தது. எவ்வளவு விஷயங்கள் முக்கியமா சொல்லணும்னு சொன்னால், சிவனாருக்கு சிலந்தி மேல ரொம்ப அன்பு போல இருக்கு. திருவானை கோவில்ல கூட அதான் சிலந்திய பூஜை பண்ணி வச்சு யானையோட சண்டை போட வச்சார். இங்க தன் மேலேயே உழ வச்சு அது ஒரு அற்புதத்தை காட்டினார். ஆக இந்த அம்மையார் சொல்றதை முழுப்பட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது. எத்தனை பேரை நினைச்சார் அவரு. கண்ணப்ப நாயனார் என்ன, ஆண்டாள் என்ன, நம்ம இவரு சரியா ஞாபகம் இல்லை, நிறைய பேர் தான் இழைச்சி இழைச்சி ஒரு பெரிய விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா டெட்டனஸ். அதாவது இந்த நோய் கிருமி இறைப்பை கருப்பை பின்னாலேயே இருந்து பெரிய விஷயம். அது இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம இதை கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது இவங்க இந்த டெட்டனஸ் எவ்வளவு தப்பு. அதாவது அதுக்கு என்ன தமிழ் தெரியல எனக்கு. இந்த இது கிருமியினால் உண்டாகும் ஒரு சிதைவு, அது ஏற்படாம கருப்பை வாயிலேயே இருக்காருன்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு.
பிறக்கும் முன்பே நமக்கு அவர் அன்பை காட்டினாருன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதே மாதிரி ஆண்டாளை பத்தி சொன்னாங்க. கண்ணப்ப நாயரை பத்தி சொல்லும்போது கண்ணே நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரா மாதிரியே சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அம்மா நந்தினி அம்மா எப்பவுமே போடுற மாதிரி கரெக்டா அந்த இதை போட்டாங்க. கண்ணா இருக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப அப்படியே உருகிடுச்சு. இது வந்து எத்தனை தடை இருந்தாலும் நாங்கள் தலையை ஒரு மீறி இது எங்கள் சாதிப்போம் என்றதை நந்தினி அம்மா எல்லாம் சேர்ந்து சாதிச்சுங்க. பெரிய 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 ஒரு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. நன்றி. மிக மிக சிறப்பு நந்து ஐயா. இப்படி பின்னூட்டம் சொல்ற நந்து ஐயா வந்து ரொம்ப வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றது, பின்னூட்டத்துக்கு என்ன கூப்பிடாத நந்தினி அம்மா, ஆனா நான் நிகழ்ச்சியில வருவேன் அப்படின்னு. அதனாலே நான் முதல்ல பின்னூட்டத்துக்கு அவர் தான் அழைப்பேன். அருமையான பின்னூட்டம், மிக சிறப்பு, மிக சிறப்பு. அறிவியல் நோக்கோட சொன்னீங்க, ரொம்ப அருமை. அடுத்தது வந்து நம்ம உலகம்மாள் அம்மாவை அன்போடு அழைப்போம் பின்னூட்டத்திற்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விருது கொடுத்தாங்க பாத்தீங்களா, இலக்கிய தம்பதின்னு சும்மாவா கொடுத்திருக்கிறாங்க. தம்பதிகள் ஒரே விதமான எண்ணங்களை கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அந்த 2 பேரும் டாக்டரா இருக்கலாம், 2 பேரும் என்ஜினியரா இருக்கலாம். ஆனா 2 பேரும் இலக்கிய தம்பதிகளாக ஒரே ஈடுபாட்டோடு இருக்கிறது ரொம்ப அதிசயம். அது அந்த விருதுக்கு ஏற்றவர் அப்படிங்கிற மாதிரி மிக அற்புதமாக அவங்க அந்த கதையை சொன்னாங்க. இந்த கண்ணப்பரை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்ன விஷயம் மனசு ரொம்ப தொட்டது. இவன் நினைத்திருந்தால் சிவகோசிரியாருடைய கனவிலே தோன்றி சொல்வதற்கு பதிலாக கண்ணப்பனுடைய கனவிலே தோன்றி நீ அவரை போல கற்றுக்கொள் பூஜை செய்வதற்கு என்று சொல்லி இருக்கலாம். ஏன் இவருடைய கனவில் தோன்றினார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஆன்மீகவாதிகள் அனைவரும் இந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து வைத்திருப்பார்கள். உண்மையிலேயே இறைவனுடைய எண்ணம் வேறு. எப்படி பூஜை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு இதயம் படைத்தவர் இறைவன். அதைத்தான் கண்ணப்பர் நயினார் புராணம் வந்து நமக்கு சொல்கிறது. திருநீலநக்கர் புராணத்திலேயும் அந்த மனைவியின் அன்பை அந்த கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய கனவிலே தோன்றி சொல்வது மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக அச்சாரம் வைத்தது போல கடைசியில சொன்னாங்க பாருங்க, எப்படியும் பெண்கள் வணங்குவதை இறைவன் விரும்புகிறார், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பெண்ணுரிமையை கொடுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி தான் நான் பார்த்தேன். அப்படியே சும்மா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசம் வச்சேன்னா பெண்களுக்கு உரிய ஒரு விஷயம் அது. அதனால அதையும் சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த கதையை சொன்ன விதம் அற்புதம். அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. கண்டிப்பாக மிக சிறப்புமா. பாரதியை போற்றும் நாம் வந்து பெண்ணை போற்றவில்லைன்னா தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும். அதனால பாரதிக்கு அடுத்து பெண்கள், பெண்ணுரிமை அப்படின்னா அது எந்த காலத்திலிருந்து வந்து எத்தனை நூற்றாண்டுகளா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அது மிக சிறப்பு. அது வந்து நம்ம படிக்க படிக்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்பதான் தெரியும், இல்லைன்னா இருக்குதுன்னு கூட தெரியாது. மிக சிறப்புமா, மிக சிறப்பு. அடுத்து ஐயா ரகுராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பின்னோட்டத்திற்கு. வணக்கம். சகோதரி அவர்கள் பேசும்பொழுது அதில் ஒரு பணிவு கனிவு மட்டுமல்ல, உண்மையான ஒரு பக்தி, ஒரு ஆழமான ஒரு பக்தி இருக்குங்கிறத நம்மளால ஈஸியா உணர முடியும். ரொம்ப உணர முடியுது. எப்படின்னா, பிரகலாதன் வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஒரு நம்பிக்கையோடு தான் சொன்னான். ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்தான் நாராயணன். அது மாதிரி இவங்க எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை வச்சு, அந்த நம்பிக்கை வந்து எந்த ஒரு சரித்திரத்திலும் எப்படி இருக்கு, அந்த புராணங்கள்ல எப்படி இருக்குங்கிறது சொல்றச்சு அவங்களுடைய முக பாவமா இருக்கட்டும், அவங்க உள்ளிருந்து இங்கிருந்து வருது மனசு. சில சொல்லுவாங்க, பேச்சு வழக்கு என்ன சொல்லுவாங்க, நடி மனசுலேருந்து சொல்றாங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இவங்களுடைய வார்த்தை, இவங்களுடைய பக்தி அடிமனத்திலேருந்து வரதை நான் பார்த்தேன். கொண்டாட மட்டும் இல்ல, மற்ற என்ன சொல்ற மற்ற நாயன்மார்களை பற்றி எல்லாரையும் கம்பேர் பண்ணி ஒரு பக்தியையும் சொல்றது ரொம்ப அற்புதமான விஷயம். சாதாரணமாக வைணத்திலும் சரி, வைணவத்திலும் சரி, சைவத்திலும் சரி, சௌலபியம் என்று ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். சௌலபியம் என்பது தான் எந்த ஒரு உயரமான நிலையில் இருந்தாலும் தாழ்வான நிலைக்கு வந்து தன் பக்தனை ஆறி அணைத்துக் கொள்கிறான். முக்கண்ணன் ஆகட்டும், நாராயணன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அப்படித்தான் என்பதை அந்த கருத்தை அவங்க சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அற்புதம். அது மட்டும் இல்ல, கடைசியாக இந்த பெண்கள் அப்படின்னு சொல்ல வரைச்சு, யாருடைய ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர்ந்தவன் கண்ணன். அந்த 2 பேருமே யாரு? பெண் தான். சோ பெண்ணுக்கு அவள் உரிமை இருக்கிறது என்று சொல்லி
எங்களோட அற்புதமான உரையை கேட்டு ஒரு நல்லது வாய்ப்பு என்று வணக்கம். மிக சிறப்பு. அம்மா அவர்கள் வந்து கண்ணப்பனை பத்தி பேசினதுனால ஐயா முக்கண்ணன் என்ற ஒரு அருமையான தமிழ்ச்சொல்லை சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. மிக மிக சிறப்பான பின்னூட்டம் ஐயா. அடுத்தது இன்று பிறந்த நாள் காணும் பிறந்து நம்முடன் இணைந்திருக்கும் குழந்தை கலியமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பின்னூட்டத்திற்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைன்னு சொல்லிட்டாங்க நன்றி, அந்த குழந்தையோட வணக்கத்தை ஏற்கணும். பரம்பு நடராஜனோட ஐயாவோட துணையான்னு கேள்விப்பட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா இலக்கியம் மழை பொழியும்னு தெரியும், அது மாதிரியே ரொம்ப அருமையா மழை பொழிஞ்சிட்டாங்க. அந்த சொல்லிட்டே வரும்போது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல என்ன ஆகம விதிப்படி செய்யறாங்கன்றத சொன்னாங்க, அது ஒரு புது செய்தியா இருந்தது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் வானத்தில் இன்னும் வைரம் அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு நல்ல செய்தி தான். அதே மாதிரி சேக்கிழார் இந்த இளங்குழவியின் மேல் விழுந்த சிலந்தின்னு சொல்லிட்டு அந்த உதாரணம் சொன்னாங்க, அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலே அருமையான ஓமை அது. அடுத்து சூடி கொடுத்த சுழற்கொடி அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்க, அது அப்பதான் தெரியுது அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கும் போது ஆண்டாளை விட்டு கொடுக்க முடியுமா? சூப்பராக விட்டு கொடுக்காம பேசிட்டாங்க. அடுத்து இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது இந்த பிறந்த நாள்ல கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சித்திக்கும் சிவபதம், உண்மையிலே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. சிவபதம்ன்றது எப்படி சித்திக்கும் அப்படின்னு, நாவிலா காதிலா மனதிலா எல்லாம் சேர்ந்து அந்த சித்திப்புன்றது அவ்வளவு அருமையா இருந்தது அவங்க சொன்னது. இறுதியாக தாயிற் சிறந்த தயாளன் அந்த இதை பத்தி சொன்னாங்க. நந்தினி சொன்ன மாதிரி சயின்டிபிக்கா எப்படி குழந்தை ஃபார்மான்றது சொல்லும் போது அது இறைவனோட பங்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கலாம் என்னன்னா, பிரசவம்ன்றது நம்ம கையில எதுவுமே கிடையாது. இது நாங்க ஷிப்பில் போகும்போது அடிக்கடி சொல்லுவோம், ஒரு ஷிப்பை கொண்டு துறைமுகத்தில் கொண்டு அதுல லோட் பண்ணி அனுப்புறதுன்றது பிரசவம் பார்க்குற மாதிரி, எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாதுன்னுவாங்க. அதை அருமையான உதாரணத்தோட சொன்னாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், ரொம்ப அருமையான உரை. இந்த கேள்வி வார்த்தைக்கு என் பிறந்தநாளுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. நீங்க அளித்த பின்னோட்டத்தில் இன்றைய பின்னோட்டம் மிக சிறப்பான பின்னோட்டம். ஏன்னா இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்ததுனால நீங்க நடைப்பயிற்சிக்கு போல, இல்லைன்னா நீங்க இப்ப கடற்கரையில நடைப்பயிற்சியில இருப்பீங்க. அதனால எங்களுக்கு இவ்வளவு பெரிய பின்னோட்டமே கிடைச்சது இல்லை. அதனால மிக சிறப்பு. அடுத்தது அம்மா பஞ்சவர்ணம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவரின் பின்னோட்டத்தை அளிக்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதா? கேக்குதுமா, பேசுங்க. கேக்குதுமா, பேசுங்க. நமது நண்பர் கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு என்னுடைய பின்னோட்டத்தை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நம்மிடையே உரையாற்றிய தனலட்சுமி நடராஜன் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு உரையை அளித்தார்கள், நீண்ட நேரம் அளித்தார்கள். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, பேச்சு வழக்கில் பேசினாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கொஞ்சம் நீண்ட நேரம் பேசும்போது நம்ம பேச்சு வழக்குல பேசினா ரொம்ப ரொம்ப மனசை கவர்ற மாதிரி இருக்கும். தூய தமிழ்ல பேசினா கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப அழகா பேசினாங்க. அது ஒப்பீடு செய்த அழகு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த திருநீல நக்கநாயனாரை பற்றி மட்டும் சொல்லாமல் அவரோடு தொடர்புடைய அத்தனை செய்திகளையும் அவங்க கொண்டு சொன்னாங்க. அதே போல அந்த ஐதீஸ்வரர் கோவிலினுடைய சிறப்புகளை சொன்னாங்க. அப்புறம் சாத்தமங்கையில என்னென்ன நிகழ்வு நடக்கிறது அதையும் அவங்க சொன்னாங்க. அது இதுவரை கண்ணப்ப நாயனர் இந்த பக்திக்கும் கண்ணப்ப நாயனருடைய பக்திக்கும் மிக சிறப்பான ஒப்பீடு செய்தாங்க. அது போல அவங்க வட்டார வழக்கு, அவங்க ஸ்லாங்கையும் கொஞ்சம் உபயோகிச்சாங்க. ரொம்ப அழகோ அழகு அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியாரை பற்றியும் அவர்கள் சொன்னார்கள். அப்புறம் திருஞான சம்பந்தரோடு அவருக்கு உள்ள தொடர்பை சொன்னார்கள், அவங்க அங்க வந்தது. அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அவங்க இடம் அளித்தது, எப்படி ஒரு அக்காலத்தில் தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்ட, அப்படிதான் நம்ம சொல்லணும், தாழ்ந்த குலம் என்று சொல்லக்கூடாது, தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்ட அக்காலத்திலே சொல்லப்பட்ட அந்த குலத்துல பிறந்த அவருக்கும்
ஒரு சமமான ஒரு இடத்தை அளித்தது, எப்படி ஒரு நட்புன்னு சொல்றதா, அன்புன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு செய்திகளை ரொம்ப அழகு பெற அவங்க சொன்னாங்க. நல்ல இசையோடு பாடக்கூடியவர் என்பதும் தெரிஞ்சது. முதல்லயே அவங்க ஒரு பாட்டை நல்லா ரொம்ப அழகா பாடினாங்க அம்மா. அதனால இன்றைய உரை நமக்கு வந்து தொழில்நுட்பம் கொஞ்சம் வந்து நம்ம சங்கடம் கொடுத்தால் கூட மிக அழகான உரை. அவங்க பேசும்போது அப்படி ஒன்றும் தடங்கள் இல்லாம ரொம்ப அழகா வந்தது. அதனால மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்த நமது திருமதி தனலட்சுமி நடராஜன் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த பின்னோட்டம் சொன்னதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பு, மிக சிறப்பு. காணொளியில் தெரிபவர்களை முதலில் நான் அழைக்கிறேன். அவங்க அடுத்தவர்கள் எல்லாம் காணொளியை ஆன் செய்ததுக்கு அப்புறம் அவங்களே அழைக்கிறேன். ராஜு அப்படிங்கிற பேர்ல ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க தனலட்சுமி அம்மாவின் உறவினரா இல்ல அவங்க கூப்பிட்டு வந்தாங்களான்னு முதல் முறையா பாக்குறேன். அம்மா, நீங்க உங்க பேச்சு பத்தி 2 வார்த்தை சொல்றீங்கன்னா சொல்லலாமா? என்னோட அக்கா தான் அவங்க, கௌரி. மிக சிறப்பு. வாங்கம்மா கௌரிம்மா. அன்மியூட் பண்ணுவாங்களா மேம்? வணக்கம். வணக்கம். இணையத்தில் இணைந்த அன்பர் அனைவருக்கும் வணக்கம். எனது சகோதரி தனலட்சுமி நடராஜன் அவர்கள் உரையாற்றிய விதம் அருமையாக இருந்தது. முதற்கண் அதற்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வந்து ஒரு நிறமுள்ள மலரை மட்டும் வைத்து ஒரு மாலையாக கட்டினால் அந்த மாலை வந்து அவ்வளவாக பிரசித்தியம் பெறாத விட பலவித நிறமுள்ள மலர்களை சேர்த்து ஒரு மாலையாக அணிவித்து இறைவனுக்கு அணிவித்த மாதிரி இருந்தது. ஏனென்றால் எல்லா நாயன்மார்களையும் கூறினார்கள். திருஞான சம்பந்தர் இருந்து ஆரம்பிச்சு ஆண்டாள் வரைக்கும் எல்லா நாயன்மார்களையும் கூறியது மிகவும் அருமையாக. பலவித நிறமுள்ள மலர்களை வைத்து ஒரு மாலை கட்டுவது போன்று எல்லா நாயன்மார்களையும் அவர்கள் ஒப்பீடு பண்ணி அவர்கள் கூறியது மிக அருமையாக இருந்தது. பாடல் பாடிய விதமும் அருமை. முதலிலே பாடிய விதமும் அருமையாக இருந்தது. அந்த நாயன்மார்களை ஒப்பீடு கொண்டதும் கருவிலே நம்மளை இறைவன் காத்த தன்மையை கூறியதும், அந்த சாத்தமங்கை என்ற ஊரினுடைய சிறப்பு, அங்குள்ள இறைவனுடைய தன்மை எல்லாவற்றையும் கூறியதும், அந்த நாயன்மாருடைய மனைவி உடைய பேராற்றல், அவளுடைய இறைவன் மீது அவர் கொண்ட அன்பையும், அவர் அந்த சிலந்தியை அகற்றுவதற்காக ஊதிய தன்மை, அதனால் இறைவன் அவரிடம் பற்றுக்கொண்டு அந்த தன்மையை கூறியதும் மிக அருமையாக இருந்தது. தெரியாத விஷயம், கருவிலே இறைவன் நமக்கு காத்து நமது வாசலிலே இருந்து அந்த கிருமிகளிடமிருந்து நான் கருவை காத்த தன்மையை சொன்னதும் இதுவரை நான் கேட்காத அந்த ஒரு விஷயம் மிக அருமையாக இருந்தது. எனது சகோதரி பேசிய விதமும் அருமை. மற்றவர்களுடைய ஒப்பீடுகளும் எனக்கு மிக அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். சிறப்பு, சிறப்பு, மிக சிறப்பு. எனக்கு அடுத்த வாரங்களில் பேசுவதற்கு ஒரு அன்பான சொற்பொழிவாளரை தேடி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. உங்கள் சகோதரி மிக சிறப்பாக உரையாற்றுகிறார். அடுத்த சொற்பொழிவாளர் இப்போவே நான் உங்களை பதிவு செய்கிறேன். மிக அருமை, மிக அருமையான பின்னூட்டம், மிக சிறப்பு. அடுத்து ஐயா மகாலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பின்னூட்டம் அளிப்பதற்கு. அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய மாலை வணக்கம். காரை பாரதி தமிழ் சங்கம் இலக்கிய சங்கமம் இன்றைய இணையவழி நிகழ்வு 223 ஆன்மீக அரங்கம் 34. நம்ம அண்ணாச்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அரங்கம் நிறைந்த காட்சி. அது வந்து எனக்கும் மிக சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் தனலட்சுமி நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நமது திருநீல நக்கர் அவர்கள் நாயனார் பற்றி நமது சொற்பொழிவாளர் திருமதி தனலட்சுமி நடராஜன் சொன்ன ஆரம்பித்த விதத்திலேருந்து கடைசி வழி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் அவங்க நம்ம வந்து பஞ்சவர்ணம் சொன்ன மாதிரி அவங்க வந்து நார்மல் இதில் பேசுனாங்க. அதாவது இப்போனா நம்ம ஒரு சொற்பொழிவு மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசுனோம்னா அது குறைவாக பேசுகிறது தோணும். அப்போ நார்மலாக பேசும்போது நிறைய பேசணும்னு மனசில் பட்டதெல்லாம் படித்ததெல்லாம் சொல்லணும் போல் அதை டைம் இருக்கோ இல்லையோ சொல்லணும் போல் ஆவல் வரும். அந்த நிலையில் இன்றைக்கி அம்மா பேசிய விதங்கள் வந்து
மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுவும் அவங்க சொன்ன விதங்கள் வந்து இந்த ஆகமம் ஆகி நின்ற அன்னைப்பான் தாழ்வுக அதுக்கு ஒரு அந்த ஆகம விதியை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா? அது வந்து இன்னும் சில கோயில்கள்லாம் பெரிய பெரிய கோயிலெலாம் பண்ணிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக வந்து எங்கள் கோயில்லையும் பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. அவர் வந்து அதாவது ஒரு பக்தர். நாங்கள் வந்து இதை மாதிரி அவங்க வந்து உபயம் பண்ணும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம், அவருக்கு பிரசாதம், அதாவது இப்போனா அந்த தேங்காய் பழம் அந்த மாதிரி வாழைப்பழம் பிரசாதம் கொடுப்போம். அப்போ அவர் ஒரு 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 கைப்பை கேட்டார். அந்த கைப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியல, எனக்கு தெரியல, பிளாஸ்டிக் பை தெரியல. நான் என்ன பண்ண வந்து ஊதுனேன். அதாவது இப்போ நான் இன்னைக்கு அந்த சிலந்தி ஊதுங்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு பாருங்களேன் எனக்கு. அது வந்து ஊதுனேன். அவர் உடனே அந்த பையை வாங்கலை சார். அவர் வாங்கலும் போது, சார் மகாலிங்க சார், இது வந்து இது கோயில் பிரசாதம் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. இதை நீங்கள் ஊதி உங்களை எச்சில் பட்டு அதை கொடுத்தீங்கன்னா இதை எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறதுங்கும் போது எனக்கு அப்படியே மட்டியில் அடித்த மாதிரி இருந்து வச்சுங்களேன். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் நம்ம கோயிலில் படும்போது, இன்றைக்கி அம்மா சொல்லும் பொழுது ரெண்டாவது வந்து இதை சொல்லிவிட்டு அடுத்த லைன் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதாவது வந்து அனைத்து ஜீவராசிகளும் வந்து சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கி அம்மா வந்து அவங்க திருநீல நாயனாருடைய துணைவியார் வந்து ஊதும் பொழுது அதை சிவபெருமான் எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அப்போ வந்து உண்மையான பக்தர்களுடைய அன்பை வந்து சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார்ங்கிற விஷயம் வந்து பெரிய விஷயம். இதை நம்ம சொல்கிறது, அதுவும் வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் எல்லாருக்கும் அந்த 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 உரிமை இருக்குங்கிறது சொல்கிற விஷயம் வந்து அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரெண்டாவது முக்கியமான இன்றைக்கி வந்து எல்லாரும் சொன்னாங்க, நானும் அதை சொல்லணும். அதாவது அந்த குழந்தை பிறப்பு இதில் வந்து இறைவனுடைய பங்களிப்பு இருக்குது, எப்படி இருக்குங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு புதிய விஷயமா தெரியும் போது மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு இன்றைக்கி வந்து மனநிறைந்த மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக நம்ம ஒரு சொற்பொழிவு பண்ணாங்க திருமதி இப்போ தனலட்சுமி நடராஜன் அம்மா அவர்களுக்கும் நண்பர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றி. ஐயா நம்ம கலிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பான பின்னூட்டம். அழைப்பிதழ் தயாரிப்பில் மட்டுமில்லை, இன்றைய நிகழ்ச்சியை பதிவு செய்து மற்றொரு முறை நாங்கள் பார்ப்பதற்கு உதவும் உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியோடு ஒரு நன்றி. தயாளன் அண்ணாவை அன்போடு அழைக்கிறேன் அவரின் பின்னூட்டத்திற்கு. தலைவர் பத்மஸ்ரீ ஐயா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். உண்மையிலேயே ஒரு கண்ணதாசன் சொல்லுவார், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லிட்டுங்கிற மாதிரி அந்த சிவகாமி நடராஜன் வந்துட்டு எத்தனை பேர் தன்னுடைய ஆட்கொண்டாரோ அந்த அத்தனை பேரும் இந்த சகோதரியார் இந்த நடராஜனுடைய மனைவியார் கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது. போல இவர்கள் கேட்டா நாயன்மார்கள் என்று போட்டுக்கலாம் போல தலைப்பை, ஒரு நாயன்மார் மட்டும் போடாம இவர்கள் கேட்டா நாயன்மார்கள் போட்டிருந்தா பல நாயன்மார்கள் அவர்கள் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம கண்மண் நிறுத்தி இருந்திருந்தாங்க. ரொம்ப ஆகமத்தை பத்தி சொன்னாங்க, பெண்களுடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க. உண்மையில ரொம்ப அருமையா இந்த ஆண்டாளை பத்தி சொன்னாங்க. இருந்தாலும் தான் பிறந்த ஊரை நினைச்சு பார்க்கணுங்கிறது பெண்மைக்கே உள்ள சிறப்பு. அதை மிக அருமையாக நினைவுபடுத்தி இருந்திருந்தாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பாண்ணா, மிக்க நன்றி. வெங்கட்ராமன் ஐயா இணைப்பில் வந்தார், அவர் அழைப்போம் பின்னூட்டத்திற்கு. 2 முறை பார்த்தோம். வாங்க சார். மகிழ்ச்சிமா, ரொம்ப அருமையான உரை. எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதல் முறை நிறைய பேர் சந்திக்கிறேன், ஆனாலும் எல்லாருக்கும் டூக்கா விட்டுட்டேன். நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. சார் உங்க நிலைமை எப்படின்னா, கிருஷ்ணன் சார் பாருங்க, எல்லாருமே பின் குறிப்பு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சார் ஒருத்தர் பின் குறிப்பு எடுத்தவர், இப்ப நீங்க எல்லாரும் பின் குறிப்பு எடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் சார் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் அவர்கிட்ட ஒரு செய்தி வரும். ரொம்ப சிறப்புமா. அதாவது ஒரு கண்ணதாசன் வரி உண்டு, தாயினும் சால பறிந்து சகலரை மனைப்பாய் போற்றின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிறப்பதற்கு முன்னாலேயே கருவிற்கு துணையாக இருந்து காக்கின்றான் இறைவன். அந்த கருத்து சிறப்பு. கலியமூர்த்தி சார் இன்னைக்கு பர்த்டே வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுண்டு, எந்த ஊரானாலும் நம்ம ஊர் போல ஆகுமா, எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லிட்டு பர்த்டேக்கு வந்திருக்கிறதுனால அங்கேருந்து பால்கோவா கொண்டு வந்து கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கொடுத்த மாதிரி இனிமையான ஒரு பேச்சு, இனிமையான ஒரு உரை, சரளமான நடை, ரொம்ப சரளமான நடை. சார் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறக்கிறவங்க எல்லாரும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் அழகா பேசுவாங்களா? இவங்க சரளமா பேசுறாங்க. அடுத்தாப்புல பின்னூட்டம் கொடுத்த சகோதரிய அவங்க அதை விட சிறப்பா பேசுறாங்க. பார்த்துட்டு இருக்கிற பரம்பு நடராஜன் ஐயா கேட்கவே வேண்டாம், தமிழோட இணைந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சிறப்பு இன்னைக்கு. அது தவிர பாரதி சொன்ன வரி, அதான் பெண்களுக்காக
அந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே செய்தித்தாள்கள்ல, அது பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஒரே உதாரணம் பாருங்களேன், ஜூம் கூட தடுக்கணும்னு நினைச்சது நந்தினி ஆர்கனைஸ் பண்றாங்களா, ஜூம் கூட வழிவிட்டு திரும்ப தொடர்றேன்னு எடுத்து நமக்கு எல்லா விதத்திலையும் இணையம் உதவி புரிந்தது. மிக சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சி மொத்தத்துல ரொம்ப சிறப்புங்க. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மீண்டும் ஒரு முறை கேட்க ஆசைப்படுகிறேன். ஞான சம்பந்தம் ஐயா சொன்னது, இலங்கை யாழ்ப்பாணர் அவருடைய பத்தி சொன்னது, ரொம்ப எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. சிறப்பு அம்மா, மிக சிறப்பு. மகிழ்ச்சி. நிறைந்த நாளை கேட்ட மகிழ்ச்சிமா. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு, மிக மிக சிறப்பு சார். மிக நன்றி. இணையம் தடைப்பட்டாலும் எப்படியும் இணைவோம் என்று கிருஷ்ணன் சாரும் மகாலிங்கம் சாரும் எம்ஜிஆர் அண்ணாவும் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை, பத்மஸ்ரீயார் அருளோடு. அடுத்து நாம் ஓப்போ அப்படிங்கிற ஒரு டிவைஸ்ல இருந்து ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. ஐயா சொக்கலிங்கம் வருவாங்களாமா? அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. ஐயா சொக்கலிங்கம் வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. அவங்க உங்க பேர் தெரியல, நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் பேராசிரியர் முனைவர் சிவகரி பிரம்மசங்கர். தென்காசி மாவட்டம் ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியிலே நான் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எனக்கு இந்த இணைப்பை இன்னைக்கு கொடுத்தது நடராஜன் ஐயா தான். எனக்கு அனுப்பி நீங்க கலந்துக்கோங்க, நீங்க அம்மா பேசுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்ட பிற்பாடு எனக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது வரைக்கும் ஏன் நடராஜன் ஐயா நம்மள நிறைய இதுல அவங்க பேசிட்டு இருக்காங்க, அம்மா தான் நம்மகிட்ட காட்டினதே இல்லையே, இன்னைக்கு தானே காமிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டியதாச்சு. இருந்தால் உரை அவ்வளவு சிறப்பாக இருந்த உரை. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு கதை சொன்னால் எப்படி சொல்லுவாளோ அது போல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஒரு சொற்பொழிவு கேட்கறதெல்லாம் தாண்டி அம்மா சொல்ற கதையை மடியில வச்சு தாய் சொல்றது போல எனக்கு அவ்வளவு அற்புதமாக இருந்ததம்மா. அம்மாவுக்கு மிக்க நான் வாழ்த்த வயதில்லை, வணங்கி வாழ்த்துகின்றேன். அதோடு அம்மா ஒரே ஒரு விஷயத்த நினைவுக்கு எடுத்தாங்க, ஆனா அவங்களுக்கு நினைவு வரல. அம்மா சொல்ல வந்த அந்த விஷயம் திருவாசகத்துல ஒரு விஷயத்த சொல்லி எடுத்தீங்க, ஆனா நினைவு வராம சொன்னாருன்னு நீங்க, அது போற்றி திருகவல்ல வரும். மும்மதம் தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வுவையை பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதிரு துன்பமும் பிழைத்தும் தக்கத்த சமதி தாயோடு தான்படும் துக்க சாகர தேரிடை பிழைத்தும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் குழந்தை கருவிலை எப்படி வளரும் என்பதை விஞ்ஞானம் அறிவியல் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஞான மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்திலே பியூர் சயின்ஸை அன்னைக்கே அவர் காமிச்சு கொடுத்தவர். அப்பேற்பட்ட வரியத்தான் அம்மா எடுக்கணும்னு நினைக்கும் போது அம்மாவுக்கு நினைவு வராமதான் சொல்லி அப்படின்னு பாத்தீங்க, அதைத்தான் சொல்லணும்னு நினைத்தேன் அம்மா. ஆமா, உரையில இன்றைக்கு நான் 3 அடியார்கள் மட்டுமல்ல, திருநீலநக்க நாயனாரை மட்டும் நான் கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாயன்மார்களை பற்றி எல்லாமே தொட்டுட்டீங்க. அதுலயும் குறிப்பாக இறைவனுடைய திருமேனியில் தன்னுடைய கைப்பட்டாலோ அல்லது தன்னுடைய எச்சில் பட்டாலோ இறைவன் அதை எப்படி எடுப்பான் என்பதற்கு ரொம்ப சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணப்ப நாயனாரும் சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய நீலக்க நாயனாருடைய மனைவியாரும் தான். அதை அம்மா ரொம்ப அழகாகவே தொட்டு எடுத்து கொடுத்தீங்க. அதோடு பெரிய புராணத்திலே வரக்கூடிய 3 சிறந்த பெண்ணடியார்கள் 3 பேரையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. மங்கையர்கரசி அம்மையார், இசைஞானி அம்மையார், காரைக்கால் அம்மையார் 3 பேரையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வந்து காட்டீங்க. காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசுறேன்னா, இன்றைக்கு தமிழ் பண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தி காட்டியவர்களே காரைக்கால் அம்மையார் தான். அம்மையாருக்கு அப்புறம் தான் ஞானசம்பந்த பெருமானே அந்த பண்ணை எடுத்தார். அப்பேற்பட்ட காரைக்கால் அம்மையாரையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு வந்தீர்கள். அதோடு மட்டுமல்ல, இறைவனோடு எந்தள கலந்தவளாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு நான் சைவம் பயணமும் 2யுமே எங்க அம்மா மடியில வச்சு சொல்ற மாதிரி எனக்கு இருந்தது. மிக அற்புதமான உரையம்மா, உங்களை வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப சந்தோஷமா இந்த பின்னோட்ட வாய்ப்பு கொடுத்த நம்முடைய காரைக்குடி பாரதி தமிழ்ச்சங்கம் சார்ந்த அன்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். நன்றி. மிக சிறப்பு. காரை என்பதால் சில பேருக்கு காரைக்குடி அல்ல காரைக்காலா என்றது. நாங்க காரைக்கால்
காரைக்கால் சேர்ந்தவர்கள், காரை பாரதி தமிழ்ச்சங்கம். மற்றொரு பேச்சாளரையும் அளித்ததற்கு அம்மாவிற்கு நன்றி. நீங்களும் ஒரு நாயன்மாரை பற்றி பேசணும். இன்று அடுத்த 10 நிமிடத்தில் நமது இந்த நிகழ்ச்சி நிறைவுறும் என்று எனக்கு ஜூமில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. அதனால 2 மணித்துளிகள் எடுத்து நாம் பின்னோட்டத்தை மிக சிறப்பாக முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். பரம்பு நடராஜன் ஐயாவுக்கும் அதான் கூப்பிட வரேன். ஐயா மணி ஆயிட போகுது, அவங்க ஐயா பரம்பு நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். துணைவியார் அவர்கள் நீங்க பேசுங்க ஐயா, நான் கூப்பிடுறேன். நீங்க பேசுறீங்க ஐயா, நான் கூப்பிடுறேன். சொக்கலிங்க ஐயாவை கூப்பிட்டு சொல்றேன். வந்துட்டாங்களா ஐயா? வராங்களா? சொக்கலிங்கம் ஐயா இணையறாங்களா? பரவாயில்ல. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஈன்ற பொழுதிலும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற ஒரு சொல்லுக்கு இலக்கணமாக என்னுடைய துணைவாரும் இருந்தது. மிகச் சிறப்பாக நான் அதை கருதுகின்றேன். எல்லோரும் சொன்னார்கள், அவர்கள் வாழ்த்தினார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்வடைகின்றேன். முதலாக கலியமூர்த்தி ஐயா அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் என்று எல்லோரும் வாழ்த்தினார்கள். எல்லா வல்ல இறையாற்றலின் கருணையினால் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ் பெற்று வாழ்க வளத்துடன் என்று அவரை வாழ்த்து மகிழ்ந்து, இந்த அரியதொரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய அருமை அண்ணா கேசவசாமி அண்ணா அவர்களுக்கும், அருமை சோதரி நந்தினி அவர்களுக்கும், என் அன்புக்குரிய பாசமிக்க கிருஷ்ணய்யா அவர்களுக்கும், மகாலிங்கம் ஐயாவுக்கும், எம்ஜிஆர் இளங்கோவன் ஐயா அவருக்கும், அனைத்து ஆளுமைகளுக்கும் என் அன்பு கலந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பு. ஐயா சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பின்னூட்டத்திற்கு. அவர் இணைவதற்கு முன்பு அண்ணன் பாஸ்கர் அவர்கள் நம்மளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். நான் கடைசியில் தான் இணைந்தேன், ஆனாலும் பரம்பு ஐயாவின் துணைவியார் பேச்சு எப்படி இருக்கும் என்பதை அடியேன் அறிவேன். இருவரும் திருமுறையில் தொய்ந்து முத்தெடுத்தவர்கள். நெக்கு நெக்கு உருகுவார் நெஞ்சுள்ளே, புக்கும் நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் ஆக அப்படியாக இருந்தது என்று சொல்லி கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நாம் ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடன் இணைவோம் பின்னூட்டத்திற்கு. அவர் வர தாமதமானால் நாம் கிருஷ்ணன் ஐயாவை அன்போடு அழைப்போம். பொதுச் செயலாளர் ஜே கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பின்னூட்டத்திற்கு. இல்ல சொக்கலிங்கம் ஐயா அனைவரையும் போல முதலில் நமது நண்பர் ஆர் கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் வாழ்த்தையோட நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்றால் நம்ம பரம்பு நடராஜன் ஐயா தம்பதியருக்குத்தான் முதலில் தெரிவிக்க வேண்டும். நேற்று முன்தினம்தான் நாம் கூறினோம் இதே போல இந்த நிகழ்ச்சியில பேச முடியுமா என்று. கேட்ட உடனே சம்மதித்து நமக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பாஸ்கர் ஐயா சொன்னது போல இது ரெக்கார்ட் பிரேக்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 28-30 பேர் அளவுக்கு வந்தது இதுதான் முதல் முறை. மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த சிவபாக்கியம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல நமக்கு ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க நடுவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இந்த மாலை, ஆண்டாள் சூட்டிய மாலை திருப்பதி மலைக்கு செல்கிறது. அதே போல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள இந்த லட்சுமி அம்மாவுடைய மாலை சூடுறதுக்கு பரம்பு மலைக்கு சென்றிருக்கிறார். லட்சுமி என்றாலும் ஒண்ணுதான், இவங்களும் ஒண்ணுதான், அது ஆண்டாளுடைய அவதாரம் தான். அதே போல மிக சிறப்பான இவங்க 2 பேரும் அந்த உலகமாலம்மா சொன்னாங்க பாருங்க, இலக்கிய தம்பதிகள்னு. இருவருமே சித்தாந்த ரத்தினம் என்ற ஒரு விருதும், திருமுறை நெறிச்செல்வர் அப்படிங்கிற விருதும் 2 பேருமே இதை போல வாங்கி, இப்ப நம்ம காரைக்கால்ல சாய்வு மறைக்கார் இருக்காரு, அவங்க மனைவியார் இருக்காங்க நசிமாபான். அவங்க நம்ம எப்படி நம்ம இங்க சொல்றோம் காரைக்கால் இலக்கிய தம்பதிகள்னு சொல்லி பாராட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 2 பேரும் பரம்புமலை தம்பதிகளா மிக அருமையாக இலக்கிய தம்பதிகளா இருந்து உலகத்தையே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு இன்னைக்கு காரைக்காலுக்கு அவங்க வந்திருந்தாங்க அம்மா. அப்ப அம்மையார் கோயிலை சுத்தி காட்டிட்டு இருந்தேன். அப்ப அம்மையார் கோயில் வரலாறை அம்மையாருடைய வரலாறு படம் வரைஞ்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த ஒவ்வொரு படத்திற்கும் அந்த காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்தை பாடுறாங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது, எப்படிமா உங்களால எல்லா பாட்டும் பாடுறீங்கன்னு. எங்களுக்கு வழக்கமாகவே அதை செய்யறது தான், அது எப்போதுமே அப்படிதான் நாங்கெல்லாம் எல்லா பாட்டுமே நாங்க பாடுவோம் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் இவங்களும் ஒரு சிவனடியார் போலதான் பாருங்க, எவ்வளவு பொருத்தமா நடராசன் அப்படிங்கிற பேர் உள்ளவருக்கு மிக அருமையான பொருத்தமா அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்க எல்லாருக்கும் சொன்னேன். இந்த அளவுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க.
திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி நமக்கு வந்து எடுத்து விளக்கம் சொன்னாங்க பாருங்க. அந்த திருவாதிரையினுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட இந்த ஆகம முறை இது ரெண்டையும் யாரும் இன்னும் சொல்லல. அதனாலதான் நீங்க சொன்னீங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது விட்டு வச்சிருப்பாங்க. அது இன்னைக்கு 10 பேர் 15 பேர் கூட இல்ல, 28 பேர் எனக்கு ஒண்ணுமே செய்தி இருக்காது விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த ஆகம முறையை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க. அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினது கூட அந்த ஆகம முறைப்படி ரொம்ப அழகா கட்டினது. அந்த விளக்கத்தெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அது போல அந்த சாக்கி அன்பு அப்படின்னு சொன்னா இந்த நாயன்மார்களே பொருத்தமான 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. கண்ணப்ப நாயனார், சாக்கிய நாயனார், ஆண்டாள். இந்த 3 பேரும் அன்பினால எப்படி ஆண்டவனை வந்து பூஜை பண்ணாங்க அப்படிங்கறத பத்தியும், அந்த காலத்திலேயே பெண்ணுரிமை வழிபாட்டிலேயே பெண்ணுரிமை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் எடுத்து மிக விளக்கமாக அருமையாக நமக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்புற பாங்குற அமைத்த நமது மதிப்புக்குரிய அம்மையார் தனலட்சுமி நடராஜன் அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக மிக சிறப்பான பின்னோட்டம். நான் சொன்னேன்ல, எப்படியும் அவர் ஒரு கருத்தை எடுத்து வச்சு நம்மளுக்கு சொல்லுவாரு அப்படின்னு. அதனால ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது பேராசிரியர் இசைக்கியம்மாள் நெல்லையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க பின்னோட்டம் கொடுக்க இணையலாம். வாருங்களம்மா. அனைத்தையும் அளவின்றி அருளும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அறிவார்ந்த ஆளுமைகள் நிறைந்த ஆண்டூர் சான்றோர் சபைக்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனலட்சுமி அம்மாவோட சிவனடியாரை பத்தி சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த சொல்லும் போதே அந்த காட்சிகளையும் உள்ள கொண்டு வந்ததுனால அந்த கதையோட அந்த கற்பனையும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கே ரொம்ப இதமா இருந்துச்சு. அம்மா ஒரு இதுல இறுதியா சொல்லும் போது சிவன் வந்து பெண்களுக்கு வந்து அந்த பூஜை செய்யக்கூடிய உரிமையை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாரதி பாடலை இணைச்சி சொன்னாங்க. இந்த ஒரு பாக்கியம் வந்து ஒரு போன மாசம் நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்த இடத்துல அந்த கடற்கரை ஒட்டி ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதை வந்து ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப என்னையும் இன்னொருத்தவங்களையும் கூப்பிட்டு பூஜை பண்ண சொன்னாரு. அந்த பூஜை பண்ண பாக்கியம் வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பெருமையா அம்மா கிட்ட இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் அம்மா அந்த கற்புப்பை வாசல்ல வந்து அந்த சிவன் காப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன கவிதை ஒரு 2-3 வரிகளை மட்டும் எழுதினேன். கண்ணுக்கு தெரியாத இடத்தில் கண்ணுக்கு தெரியாமல் காத்து, கண்ணுக்கு தெரிய உருவம் அளித்து, கண்ணாக பாதுகாத்து, காலம் கடந்த பின் கண்ணுக்கு தெரியாமல் உழவ செய்யும் கண்ணுக்கு தெரியாத கருணை ஆனவனே, உருவமற்றவனே, உற்ற நேரத்தில் உதவுவனே, உலகை ஆள்பவனே, உடுக்கை அணிந்தவனே, உன்னை பணிகின்றோம் என்றும் அப்படின்னு இந்த கவிதை வந்து இந்த இடத்துல அம்மாவுக்காக நான் சொன்னதுனால அதை எழுதினேன். இந்த மன்றத்துக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால இந்த மன்றத்துக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது காரணமாக இருந்த பரமமலை தமிழ்ச்சங்க தலைவர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில முதுகலை கணிதவியல் துறை பேராசிரியரா உதவி பேராசிரியரா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பான பின்னூட்டம். பரம்புமலை இருந்து இன்று பரமமலை தமிழ்ச்சங்கத்திலிருந்து இந்த அத்துணை தமிழ் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி அடுத்து ஐயா பாப்பையா அவர்களை நான் இங்கு பார்க்கிறேன். ஐயா அவர்கள் இணைய முடியுமா பின்னோட்டத்திற்கு? அந்த சிறப்பான ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே மிக சிறப்பான பின்னூட்டங்கள். எல்லாரும் பின் குறிப்புகளோடு பின்னூட்டங்கள். பின்னூட்டங்களும் சிறப்பு. ஒவ்வொரு பின்னூட்டத்துக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்த நம்ம நந்தினியினுடைய அந்த இதுவும் வந்து சிறப்பு, மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அண்ணாச்சி. ஐயா பாப்பையா தொடருங்க ஐயா. அப்ப எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்று அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காத்திருந்தேன். அதாவது சேக்கிடாருடைய பெரிய புராணம் வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடினார் சேக்கிடார் என்று சொல்லுவார்கள். இன்று அம்மாவின் உரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பரமகல்யாணி பேராசிரியர் சொன்ன